செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த கடையானது கடை எண் 11,610 நில பிரச்சனை மற்றும் வாடகை பிரச்சனை காரணமாக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திண்டிவனம் வட்டம் நடுவனந்தல் கிராமத்தின் எல்லையில் 19/8/2026 அன்று இடமாற்றம் செய்யப்பட்டது. மேற்படி கடையின் அருகே பள்ளிகளோ கல்லூரிகளோ வழிபாட்டு தலங்களோ ஏதும் இல்லை. மேலும் இந்த கடையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்புகளும் இல்லை என்பது மாண்புமிகு மதுவிலக்கு ஆய்வுத்துறை அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த பதில் ஏற்புடையதல்ல, தவறான பதில். நான் அந்த என்னுடைய தொகுதி, அந்த மயிலம் தொகுதி என்பது முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த தொகுதி, ஒரு பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி, குக்கிராமங்கள் விவசாயிகள் நிறைந்த பகுதி. நீங்கள் சொல்லுகின்ற செஞ்சி நகரத்து அருகையில் இருக்கின்ற ஜம்போதி கிராமத்திலிருந்து மூடப்பட்ட கடையை இப்போது கொண்டு வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி செஞ்சி நகரத்துக்குள் அருகில் இருந்த கடையை 25 கிலோமீட்டர் தாண்டி திண்டிவனம் நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிற நடுவனந்தல் கிராண்டிபுரம் எல்லையிலே அந்த கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். எந்த முன்னறிவிப்பும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை, கடை எண் கூட இல்லை. அதனால்தான் தான் அந்த கடை எண்ணை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. கடை எண் இல்லை, பலகை இல்லை, எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு இடத்துல ஒரு கார்ல அந்த சரக்கை கொண்டு வந்து டக்கு 2 பாட்டில வச்சு கடையை நேற்று திறந்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க கிராமங்கள் நிறைந்த பகுதி. அதை ஆய்வு செய்து அந்த கிராமப்புற மக்கள், விவசாய மக்கள் பாதுகாக்கிற வகையிலே அந்த கடையை மூட வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவோடு கவனிச்சு அந்த கடையை மூடிடலாம். நீங்க இடமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற இடம் இல்ல, மக்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அந்த கடையை மூடி விடுங்கள், இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அங்கு தவறுகள் இருப்பின் நிச்சயம் இந்த அரசு பரிசீலிக்கப்படும். அதே மாதிரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி கடைகள் இடமாற்றம் செய்யறது என்னன்னா, முதல்ல 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய முடிவு. கடந்த காலத்துல விட இது 700 அண்ணா இதை கேக்குறீங்களா? நிச்சயம் அந்த 717 கடைகளான லிஸ்ட இன்னைக்கு சாயந்தரம் கூட கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இருக்கு. அதுல விலாசங்களோட கொடுக்க தயாரா இருக்கும். கடை என்னே போதுமானதுன்னு தான் நினைச்சோம். பட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டது கூட அந்த விலாசத்தோட கொடுக்க தயாரா இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லாட் வரும்போது நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரி கடைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கலாம்.